ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி வெஜ் குருமா பண்ணுறதுன்னு சிம்பிளான மெத்தடில் தான் பார்க்க போகிறது. ஸோ இதுக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. வீட்டில் எந்த ஸ்பைசஸ்க்கு அதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஐட்டம்ஸ்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெஜிடேபிள்ஸ் நான் 3 டைப்ஸ் ஆஃப் வெஜிடேபிள்ஸ் எடுத்துருக்கேன். பீன்ஸு, கேரட், பொட்டேட்டோ. இது குட்டி குட்டியாக கட் பண்ணி கழுவி செப்பரேட்டாக வச்சுக்கணும். மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இது நம்ம தேவையான அளவுக்கு தான் போட போகிறது, அவ்வளவோ போட போகிறது இல்லைங்க. அப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 4, அப்புறம் ஒரு பச்சை மிளகா வேறு ஃப்ளேவருக்கு மட்டும் தான், காரத்துக்கு நம்ம இன்னும் மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய். இது எல்லாமே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி இதை சைடில் எடுத்து வைக்க போகிறோம். இது கொத்தமல்லி, பச்சை மிளகா, தேங்காய், அப்புறம் தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதை சைடில் வச்சுக்கிறோம். இதில் ஏன் நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணலனாக்கா, ஏன்னா நம்ம பேஸ்ட்டு கூட ஃப்ரை பண்ணும்போது ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேயும் இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்தா அதோடய ஃப்ளேவர் ஜாஸ்தி ஆகிடுறதுனால நான் ஆட் பண்ணல. ஸோ தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கின்னு அதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஃபுல் கிரைண்ட் பண்ணால் நம்ம சாப்பிடும் போது அந்த தேங்காய் நம்ம வாய்க்கு அடிப்படாது. ஸோ அதனால் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கணும். இதை சைடில் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு சைடில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகலாம் நம்ம குக்கிங்கு. ஸோ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்யணும் அந்த பாத்திரத்தில் எண்ணெய் நம்மளுக்கு தேவையான அளவு. ஸோ ஒரு வீட்டில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு வீட்டில் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கணும். அப்புறம் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆனியன் ஃப்ரை ஆகும்போதே அந்த ப்ரௌனிஷ் கலரில் தெரியும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக. ஸோ அந்த கலருக்கு நம்ம வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்கள் இப்போ இதில் க்ளீனாக தெரியும். ஸோ கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இன்னொரு 1/2 ஸ்பூன். ஸோ 1.5 ஸ்பூன் போட்டுக்குன்னு நல்லா ஃப்ரை பண்ணும். அது நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறம் அது ஒரு மாதிரி அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த ப்ரௌன் கலராக ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை அது கொடுத்துனே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலா குழம்புங்களுக்கெல்லாம் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக ஆகிட்டுக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் ரெட் சில்லி, 2 ஸ்பூன்ஸ் கொரியண்டர் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன்னு இது டர்மரிக் பவுடர் எல்லாமே சேர்த்துக்குன்னு நம்ம அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதில் தான் அந்த பச்சை வாசனைன்றது போகும். அந்த மசாலா வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணுவோம். அந்த எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் அது கூட எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருந்தோம். வெஜிடேபிள்ஸு நம்ம கட் பண்ணி கழுவி வச்ச வெஜிடேபிள்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்மெல்லு எல்லாமே போயிடும். அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் வெஜிடேபிள்ஸ் கூட அந்த மசாலாலாம் நல்லா ஆட் ஆகும் அப்படி நம்ம பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா அந்த மசாலா அந்த வெஜிடேபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம கிளறி விட்டுடணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கணும் பின்ட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அந்த கீழே அந்த பாத்திரத்துலலாம் அந்த மசாலா ஒட்டின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் தண்ணியில் வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செப்பரேட்டாக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அந்த மசாலையே இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறதே போதும். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். ஸோ மிக்ஸ் பண்ணும் போதே அந்த உப்பு டேஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெட்டு போட்டு மூடி வச்சு இந்த மாதிரி கொதிக்க வச்சிடணும். 2 விசில் விட்டுட்டு ஃபைனலாக இந்த மாதிரி ட்ரை கஸ்தூரி மேத்தி இதை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி அது கொதிக்கும் போது நம்ம போட்டு இந்த மாதிரி கலரை விட்டால் அதே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வெஜ்ஜு குருமா திக்காக நம்ம பண்ணாதான் அது பூரிக்கு, சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, கிச்சடிக்கு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ தனியாக பண்ணால் அது டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம குருமா ரெடி. நான் இன்றைக்கி குருமா கூட கீ ரைஸ் தான் பண்ணியிருக்கிறேன் வீட்டில். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.